நாம் போன வாரம் ஒரு செய்தியை நாம் கேட்டோம் எல்லோரும். அதாவது மனம் திரும்பாத மனுஷனுடைய வாழ்க்கையில் கோடாலியானது அந்த மரத்தின் வேரிருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் கேட்டோம். ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் என்பது மிக பிரதான ஒரு காரியம். இது மனுஷருக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் நான் மனம் திரும்பி இருக்கிறது. ரெண்டாவது, பரலோகத்துக்கு தெரியும். ஆகையினால் இந்த மனம் திரும்புதல் என்ற ஒரு காரியம் பரலோகத்தில் அவ்வளோ விலையேறப்பட்ட ஒரு காரியம், பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம். மனம் திரும்புதல்ன்றது பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம். அது ஒரு நாள் மாத்திரமல்ல, இந்த பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் நாம் மனம் திரும்புதல் என்ற ஒரு காரியத்தை இந்த கல்லறைக்கு போகிற நாள் வரைக்கும் நாம் அந்த மனம் திரும்புதல்ங்கிற வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி நாம் போன வாரம் நாம் கேட்டோம். இது தேவனுடைய ராஜ்யத்தில் விலையேறப்பட்ட ஒன்று. மனம் திரும்புதல் அது எங்கே ஆரம்பிக்குதுனாக்கா, அது மனுஷனுடைய இருதயத்தில் ஆரம்பிக்குது. அது தேவனுடைய கிரியை. அது விசுவாசத்தினால், தேவனுடைய கிருபையினால் தேவன் நம்முடைய இருதயத்தில் நடப்பிக்கிற அது மகாபரிதான ஒரு காரியம், இந்த மனம் திரும்புதல். ஆகையினால் இதுக்கு இன்னொரு காரியம் என்னன்னாக்கா, அதனுடைய அடிப்படை விசுவாசம். இந்த விசுவாசமும் சேர்ந்துதான் மனம் திரும்புதலை உண்டாக்கி, அந்த மனம் திரும்புதல் பரலோக ராஜ்யத்திலே ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்குறது. விசுவாசங்கிறது இந்த பூமி நாட்களில் கிறிஸ்தவ வட்டாரத்திலே அது ஒரு வழக்கு சொல்லாய் மாறிவிட்டது. விசுவாசம் என்பது அது உண்மையான விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது இந்த பூமி நாட்களில் அது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. வேதம் அதை தான் சொல்லுது, பேதுரு அதை தான் சொல்லுவார். தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது உங்களுடைய விசுவாசங்கிறது. இந்த பூமியில் இருக்கிற அத்தனை தங்கமும் வெள்ளியும் பொன்னும், பூமியிலே காணுற முத்தோ, பூமியிலே காணப்படுகிற மனுஷரால் விலை நிர்ணயிக்கப்பட்ட வைரங்களோ, வைடூரியங்களோ, பிளாட்டினங்களோ, எதுவானாலும் நாம் பெற்றிருக்கிற விசுவாசத்துக்கு ஈடாய் அவைகள் ஒருபோதும் ஈடாய் வரவே முடியாது. அதனால தான் அது சொல்லுவார், விலையேறப்பட்ட விசுவாசம்னு சொல்லுவார். நான் உதாரணமாக முதலாவது பேதுருடைய வாழ்க்கையில் பேதுரு சொல்லுகிற காரியத்தை நாம் தியானிப்போம். அதாவது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. நான் பெற்றிருக்கிற அந்த விசுவாசம் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. வாசிக்கிறோம். அதாவது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அதாவது இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லாவற்றை விட நம்முடைய இருதயத்திலே நாம் பெற்ற விசுவாசம் இருக்கல்லவா, அந்த விசுவாசத்துக்கு விலையே இல்லை இந்த பூமியில். இன்னொன்று வாசிக்கிறோம், பொன்னினாலும் அல்ல வெள்ளினாலும் அல்ல, விலையேறப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டோன்னு பார்க்குறோம். அது விலையேறப்பட்டது, இயேசுவின் மாசற்ற இரத்தம். இன்னொன்று இங்கே பார்க்குறோம், இங்கே அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற விசுவாசம், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசம். அதை குறித்து தான் நான் உங்களிடத்தில் இந்த நாளில் நான் பகிர்ந்து கொள்ள பேச விரும்புகிறேன். ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த விசுவாசங்கிறது மிக முக்கியம். இப்படிப்பட்ட விசுவாசத்தை பெற்றவர்கள், பேதுரு சொல்லுவார், இப்படிப்பட்ட அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள்
என்று சொல்லி அவர் பேசுவார். கொஞ்சம் ஜனங்கள் தான் இந்த விலையேறப்பட்டதை தாங்கள் பெற்றிருப்பாங்க. எல்லாரும் பணக்காரராக இருப்பதில்லை. விரலை விட்டு எண்ணுகிறவர்கள் தான் ஊரில் 4-5 பணக்காரர் இருப்பாங்க, 2-3 பணக்காரர் இருப்பாங்க. அதே போல் கிறிஸ்தவர்களையும் ஏதோ விரலை விட்டு எண்ணுகிறவர்கள் தான் இந்த விலையேறப்பட்ட விசுவாசத்தை பெற்றிருப்பார்கள். அப்பேற்பட்ட விசுவாசம் உடையவர்கள் தான் இந்த பூமியில் எதுக்கும் அசங்காதவர்கள், பயப்படாதவர்கள், கலங்காதவர்கள், குறை சொல்லாதவர்கள். அவங்க பதற மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க, அதைரியப்பட மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய தேவனுடைய கண்காணிப்பில் நான் இருக்கிறேன் சொல்லி அவர்களோட விசுவாசம் எப்பொழுதுமே அசையாது. அவருடைய விசுவாசத்தில் உறுதியாக இருப்பாங்க. ஆகையினால இந்த பூமியில் விலையேறப்பட்டது தான் இந்த விசுவாசம். ஆனால் சாத்தானும் இந்த பூமியில் எதை எடுக்க வருவான்னா, விலையேறப்பட்டது எது இருக்கோ அதை தான் திருட வருவான். ஒரு திருடன் வருவான்னா ஒரு வீட்டுக்கு, அங்கே இருக்கிற புஸ்தகங்களும் அட்டைப்பெட்டியையும் டம்ளரையும் தட்டியும் கரண்டியையும் தூக்கிட்டு போக வருவான்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வரமாட்டான். அவனுக்கு தெரியும் பீரோவில் எங்கே இந்த பூமியில் விலையேறப்பட்டது தங்க நகை, அதுக்கு ஈடாக இருக்கிற வெள்ளியோ, அதுக்கு ஈடாக இருக்கிற வைரங்களோ, பிளாட்டினங்களோ விலையேறப்பட்டது, மனுஷர்கள் மதிப்பு போடுகிறது. அது அதையும் அவங்க பேர் என்ன சொன்னாலும் அழிந்து போகிறதுன்னு சொல்லிட்டார். இந்த பூமியில் மனுஷன் எதெல்லாம் விலையேறப்பட்டதா காணுகிறானோ அதெல்லாம் அழிந்து போகும். ஆனால் அழியாதது ஒன்று விலையேறப்பட்டது எதுன்னா, நீங்கள் இயேசு மேல் கொண்டிருக்கிற விசுவாசம் இருக்கல்லவா, இதுதான் இந்த பூமியில் விலையேறப்பட்டது. அதுக்கு இந்த பூமியில் இருக்க அத்தனை தங்கத்தையும் ஒன்றா ஆக்கி முட்டை ஆக்கி நீங்கள் பெற்றிருக்கிற விசுவாசத்தை ஒரு திராசால் வச்சாலா இதுக்கு ஈடே ஆக்க முடியாது. அவ்வளோ பெரியது நீங்கள் இயேசு மேலே வைத்திருக்கிற விசுவாசம். ஆகையினால் இந்த விசுவாசத்தினுடைய மேன்மையை தேவதூதர்கள் பரலோகம் அறிந்திருக்கிறது. நான் மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன். அதாவது எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம், எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம். எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் பக்கம் 308. எபிரேயரின் புஸ்தகம் நாம் திருப்பிக் கொள்ளும் 11வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் எதையோ மனுஷன் கொண்டு போகிறான், எதுக்கோ கடவுள் நினைக்கிற விக்கிரகங்களுக்கு எதையோ காணிக்கையாய் கொண்டு போகிறான், எதையோ செய்கிறான். ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னாக்கா, விசுவாசம் இல்லாமல் எனக்கு பிரியமாக நீ வாழ முடியாது. முதல்ல நீ விசுவாசமாக இருக்கணும். ஏன்னா என்னிடத்தில் சேருகிறவன் அவர் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறார், சிம்மாசனத்தில் அவர் வீட்டிருக்கிறார். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம், பலன் அளிக்கிறவர் என்று என்ன செய்ய வேண்டுமா, விசுவாசிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய அடிப்படை. நம்ம எல்லாரும் இருக்கிற அடிப்படை என்ன தெரியுமா, என்னுடைய தேவன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார். இதுதான் அசைக்க முடியாத விசுவாசம். இந்த பூமியில் எத்தனையோ மதவாதிகள் உண்டு. இந்த பூமியிலே நாங்கள் கும்பிடுற கடவுள் தான் உண்மையான கடவுள் சொல்லி சாதிக்கிறவர்கள் உண்டு, பக்கம் பக்கமாக எழுதுகிறவர்கள் உண்டு. ஆனால் அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்கிற விசுவாசம் அவங்களுக்கு கிடையாது. எத்தனையோ சடங்கு சம்பிரதாயம், இங்கே இருந்து நடந்து போகிறதும், இங்கே இருந்து அழகு குத்திக்கிறதும், நெருப்பில் நடக்கிறதும், அக்னி சட்டி தூக்குறதும், எத்தனையோ அந்த சடங்கு சம்பிரதாய காரியங்களை செய்வார்கள். ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் கடவுள் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்காது. நான் ஆச்சரியப்படுகிறேன் சில பேரை குறித்து. நாள் கணக்காக தர்க்கம் பண்ணுறாங்க, மணிக்கணக்காக தர்க்கம் பண்ணுறாங்க. ஒரு வருஷம் என்கிட்ட தர்க்கம் பண்ணார். நான் அவருக்கு ஆண்டவர் பற்றி சொன்னேன். எங்களுடைய மதமும் தான் பெரிய மதம், எங்களுடைய மதம் தான் உலகத்தில் பெருசுன்னு சொல்லி அவர் சாதித்தார், பேசினார்.
அப்படி பேசி முடித்தார். நான் வாக்குவாதம் பண்ணுறது என்னுடைய வேலை இல்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவருக்கு புரியும்படி சொல்லுறது என்னுடைய வேலை. அப்படி சொல்லி முடிச்சுட்டு அவர் கடைசியாக போகும்போது நான் சமாதானமாக தான் அனுப்புவேன். கடைசியாக அந்த வருஷம் சொல்கிறார், சார் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாராங்க, கடவுள் ராஜ்யன்னு ஒன்று இருக்குங்களா, மோட்சம் ஒன்று இருக்கா, நரகன்னு ஒன்று இருக்கா, கடவுள் எல்லாரையும் நியாயம் தீர்ப்பாரா அன்னு அந்த மனுஷன் என்னை கேட்ட கேள்வி எனக்கு ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணுது. அவன் நாள் பூராவும் தம்முடைய மதம் தம்முடைய கடவுள் தான் பெரியவர்னு அவன் என்கிட்ட பேசினவன் கடைசியாக போகும்போது அவனுக்கே என்ன சந்தேகம் வந்திருக்குனாக்கா, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா, இப்போ நியாய தீர்ப்பு உண்டா, அவனுக்கே சந்தேகமாக வந்துருச்சு. நான் இப்போ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்கிறது போல் இந்த முழு உலகமும் இப்படி தான் இருக்குங்கிறத நான் விளங்கிக்கிட்டேன். முழு உலகத்து மனுஷனும் என்ன கபடி எடுப்பான், அக்னியில் நடப்பான், அழகு குத்திக்குவான், என்னென்னமோ பண்ணுவான். ஆனால் தேவன் ஒருத்தர் உண்டு. அவன் ஏதோ தாத்தா செஞ்சார், எங்கள் அப்பா செஞ்சார், நான் செய்கிறேன்னு செஞ்சிட்ருக்கான். ஆனால் உண்மையாலுமே தேவனுக்கு அவன் பயப்படுறானா? இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நீங்களும் நானும் என்ன சொன்னாக்கா, அந்த 6ஆம் வசனத்தில் அடிப்பது என்ன சொன்னாக்கா, அவர் பலன் அளிக்கிறவர், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் உண்டென்று, அதாவது நீ விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய அஸ்திபாரமே எதில் இருக்குன்னு சொன்னாக்கா, தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நான் அவரை தேடுறேன், அவர் எனக்கு பலன் அளிக்கிறவர் என்றது தான் நம்முடைய விசுவாசமே அங்கே இருக்கணும். ஆகையினால் நான் மறந்து போகக்கூடாது. இந்த வெளியேறப்பட்ட விசுவாசத்தை பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த விசுவாசத்தை அப்படியே நழுவி நழுவி இந்த விசுவாசம் அப்படியே போயிடும், வேறு ஒன்று வந்துடும். இஸ்ரவேலின் ராஜாக்களில் ஒரு ராஜா சாலோமோனுடைய மகன் இந்த நாட்களில் தங்கத்தாலான கேடகம் இருக்கும், தங்கத்தாலான கேடகம். அந்த கேடகத்தை எடுத்துக்கொண்டு தான் தேவனுடைய ஆலயத்துக்கு ராஜாக்கள்லாம் போவாங்க. பிற்காலங்களில் என்ன நடந்ததுன்னா, அந்த வெளியேறப்பட்ட தங்கத்தாலான கேடகம் அந்நிய நாட்டு ராஜாக்களால் அது களவு போயிட்டது. திரும்ப என்ன நடந்ததுன்னா, ஜனங்களுக்கு தெரியாமல் ராஜா என்ன பண்ணிட்டான்னா, அப்படியே வெங்கலத்தால் செய்ய சொல்லிட்டான். செஞ்சு தங்கத்தால் அன்னைக்கு இருக்கிற கவரிங் இருக்கு இல்லையா, கவரிங் கோட்டு, இன்னைக்கு வந்த கவரிங் இல்லை, அந்த காலத்திலேயே வந்தது. அந்த கேடகத்துக்கெல்லாம் தங்க முலாம் பூசி அப்படியே ஜனங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் அப்படியே கேடகத்தை கொண்டு போய் எடுத்துகிட்டு போவாங்க, எடுத்துகிட்டு கொண்டாந்து வைப்பாங்க. வேதத்தை வாசித்த உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த கேடகம் என்னாச்சுன்னா பறி போயிட்டு, ஆனால் அதுக்கு பதிலாக தங்கம் மாதிரியே பளபளன்னு இருக்குது, ஆனால் ஒரிஜினல் தங்கம் இல்லை. பிசாசு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அந்நிய நாட்டு ராஜா திருடிட்டு போயிட்டாங்க. நம்மளும் பரிசோதித்து பார்க்கணும். ஆண்டவரே, உண்மையில் நான் கொண்ட அந்த நேச வைராக்கியம் இருக்கே, அந்த நேச விசுவாசம் இருக்கிறதே, இது உண்மைதானா? உண்மையான விசுவாசம் தானா நான் பெற்றிருக்கிறது? பரிசோதிச்சிடணும். இன்னொரு வாசிக்கிறோம், அந்த விசுவாசம் உங்களிடத்தில் உள்ளதா என்று பரிசோதித்து பாருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் யோவான் நான் நினைக்கிறேன் அவர் பேசுவார். உண்மையால் தானே நீங்கள் பெற்ற விசுவாசம் உண்மைதானா இல்லை போலியா சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, சீஷர்கள் அதை சொல்லுவாங்க. ஆகையினால் நாம் வாழ்கின்ற கடைசி நாட்களில் உண்மையான விசுவாசத்தை சாத்தான் திருடிட்டு போயிடுவான். அங்கே போலியான விசுவாசத்தை அவனுடைய இருதயத்தில் வைத்திரும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவாங்க, மனுஷகுமாரன் வரும் நாட்களில், உதாரணமாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் திருப்புவோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை திருப்புவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது
பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆ, ஆண்டவர் வருவார், வருகிறார், கண்டிப்பாக வருவார். அதில் ஒருபோதும் சந்தேகம் இல்லை. அவர் தாமதம் பண்ணுகிறார். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நம்ம மேலே நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ஏன் ஆண்டவர் வரல? என் மேலே இன்னும் ஒரு பொறுமையாக இருக்கிறார். என்னுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், நான் ரட்சிக்கப்படணும், நான் மனம் திரும்பணும். அவர் பொறுமையாக இருக்கிறார். அதனால் அவர் வாக்கு பண்ணது உண்மை. இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசமுடைய ஜனங்கள் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அவர்கள். ஆனால் என்ன நடக்கும் சொன்னாக்கா, ஜனங்களுடைய இருதயத்தில் உண்மையான விசுவாசம் இல்லை. உண்மையான விசுவாசம் இல்லை. மனுஷகுமாரன் வரும் நாட்களில் உண்மையான விசுவாசத்தை என்னால் பார்க்க முடியாது. இந்த ஆண்டவரே சொல்கிற ஒரு காரியம், பயப்படணும். ஆண்டவரே அவர் வரப்போகிறாருன்னு சொல்லுகிறது, அவர் எப்போனாலும் வரட்டும், ஆனால் என்னுடைய இருதயத்தில் விசுவாசம் இருக்கா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை என்னாலும் காத்துக்கொள்ளணும். விலையேறப்பட்டது ஒன்று இருக்குமானா அது திருடுவதற்கு, அது களவு போகிறதற்கு, அது பறிபோவதற்கு ஏராளமான சூழ்நிலை உண்டு. ஆனால் விசுவாசத்தை, விலையேறப்பட்ட விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னா அதுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும், ஜாக்கிரதை வேணும், மிகுந்த கவனம் வேணும். உங்கள் மடியில் ஒரு விலையேறப்பட்ட ஒரு வைரம் இருக்குன்னாக்கா நீங்கள் கவலை ஈனமாக இருப்பீங்களா? கவலையற்று இருப்பீங்களா? எவ்வளோ ஜாக்கிரதையாக இருப்பீங்க. 1 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு வைரம் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் எல்லார மாதிரியும் பேசுவீங்களா? எல்லார மாதிரியும் பார்ப்பீங்களா? எல்லார மாதிரியும் தூங்குவீங்களா? எல்லார மாதிரிலாம் பார்ப்பீங்களா? எவ்வளோ ஜாக்கிரதையாக இருப்பீங்க, எவ்வளோ கவனம் இருக்கும். ஏன்னா நான் விலையேறப்பட்ட விசுவாசத்தை பெற்றிருக்கேன். உதாரணமாக ஒரு மனுஷன் இங்கேருந்து எரவாஞ்சேரியிலேருந்து சென்னை ஒரு மனுஷன் போகிறான்னு வைத்துக்கொள்ளும். அவன் ஒரு 1 கோடி ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொடுக்கணும். ராத்திரி 12 மணின்னா அவன் கொரட்டை விட்டு தூங்குவானா? அவன் எல்லாரும் 10 இட்லி சாப்பிட்டாங்கன்னா இவன் 10 இட்லி சாப்பிடுவானா? இவன் 3 இட்லி சாப்பிடுவான், 4 இட்லி சாப்பிடுவான். நிறையா சாப்பிட்டா தூக்கம் வந்துடும்னு. ஏன்னா விலையேறப்பட்டது பறி போயிடுமேண்டு. இவனுக்கு கவனம் தெரியும், ஜாக்கிரதை. இந்த கோடிக்கணக்கான ரூபாயை நான் பத்திரமாக கொண்டு சேர்க்கணும் சொல்லி அவனுக்கு பயம் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பெற்றிருக்கிற இந்த பூமியிலே விலையேறப்பட்ட அந்த விசுவாசம், அது திருடுவதற்கு, களவு போவதற்கு எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்குது. நான் எச்சரிக்கை இல்லாத, கவலை இல்லாமல் நான் இருப்பேனேன்னா போயிடும். அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்கள் பெற்ற லோப்தான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்களானால் தண்டனைக்கு நீங்கள் எப்படி தப்புவீங்க? எல்லாருமாலும் இருந்துடாத, ஜாக்கிரதையாக இரு. உன் கண்களில் ஜாக்கிரதையாக இருந்துரு. உன் நாவு அடக்கம் ஜாக்கிரதையாக இருந்துரு. மிகுந்த கவனமாக இரு. நீ என்ன விலையேறப்பட்டதை பெற்றிருக்கிற, ஜாக்கிரதையாக. இன்னொரு சில காரியங்கள், ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவர் அதிகமாக துக்கப்பட்ட ஒரு காரியம் எதுக்குன்னா, விசுவாசம் இல்லாமல் இருக்கும்போது அவர் அதிகமாக துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கடிந்து கொள்கிறாங்க. யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்குதோ அவளை பார்த்து அவர் சந்தோஷப்படவும் அவளை பாராட்டவும் செய்கிறார் இயேசு. விசுவாசம் இல்லாமல் இருக்கிறவங்கள பார்த்து மாறுபாடு சந்ததியே, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லைங்கிறார். விபச்சாரக்கார ஸ்திரீ அவர் கடிந்து கொள்ளலை. கொலை செஞ்ச, எத்தனையோ கொலை செஞ்ச அந்த கல்லனை பார்த்து அவர் கடிந்து கொள்ளலை. எத்தனையோ பாவிகள்லாம் அவங்கள பார்த்து கடிந்து கொள்ளலை நல்ல ஆண்டவர். ஆனால் யாரை பார்த்து கடிந்து கொள்கிறாருன்னா, விசுவாசம் இல்லாத இருக்கிறவளை பார்த்து அவளை கடிந்து கொள்ளுகிறார். அவருக்கு மகா வேதனையாக இருக்கிறது. இன்றைக்கும் சின்ன சின்ன காரியங்கள், அவர் உண்டு, நான் அவரை தேடுறேன், அவர் எனக்கு பலன் அளிப்பாருங்கிற விசுவாசம் என்றைக்கு நம்முடைய இல்லையோ அப்போ அவருடைய இருதயம் வேதனை அடையிறது, துக்கம் அடைகிறது. நான் மறந்து போகக்கூடாது. உதாரணமாக லூக்கா என சுவிசேஷத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளும். லூக்கா 18.
18 7 8 வாசிப்போம். லூக்கா. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். சொல்லிட்டு தான் அடுத்த வார்த்தை அவர் ஆண்டவர் சொல்றாங்க. இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுறோடைய விஷயத்தில் அவர் கண்டிப்பாக நியாயம் செய்வார் என்று சொல்லிட்டு தான் மனுஷகுமாரன் வரும் நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ. அப்போது நான் இரவும் பகலும் ஒரு பிரச்சனைக்காக நோக்கிறேன், ஒரு பிரச்சனைக்காக கூப்பிடுறேன், என் தேவன் செய்வார். இந்த அதிகாரத்தில் அந்த நியாயாதிபதி அமைதியாக இருக்கிறார், பொறுமையாக இருக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பரிசோதித்து அறிவாங்க, பொறுமையாக இருக்கிறோமான்னு சொல்லி. நாம் எப்பொழுதுமே அவசரக்காரர்கள். உடனே நான் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் உடனே கேட்கணும்னு பாரு. சில நேரங்களில் நிறுத்துன்னு சொல்லுவார். டிராஃபிக் லைட்டு மாதிரி சில லைட்டை வந்து மஞ்சள் லைட்டு போட்டு ஸ்டாப்னு சொல்லுவாங்க சில நேரங்களில். இந்த விஷயத்தில் கொஞ்சம் நிறுத்தி இருக்கிறார், பொறுமையாக இருக்கிறார், ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி. அதே போல் மத்தேயின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 17 மத்தேயு 17:17. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அங்கே ஒருவருடைய மகன் அவன் பெரிய வியாதியினால், வலிப்பு வியாதியினால், பிசாசினால் அவன் சோதிக்கப்படுகிறான், பிசாசினால் அவன் வந்து பாதிக்கப்படுகிறான். அவனுடைய சீஷர்கிட்ட கொண்டு போகிறாங்க, அவனுடைய சீஷரால் சுகமாக்க முடியல. இப்போ இயேசுவிடத்தில் இடத்துல கொண்டு வாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. இப்போ இயேசு சொல்கிறார் இந்த வார்த்தையை சீஷரை பார்த்து, நீங்களே இதை செஞ்சுருக்கணும்ப்பா, செய்யணும்ப்பா. ஆனால் ஏன் நீங்கள் செய்யலை தெரியுமா? உங்களுக்கு விசுவாசம் இல்லை. உங்களுக்கு விசுவாசம் இல்லை. பிசாசுக்கு நல்லா தெரியும் இவங்க விசுவாசம் உடையவங்க, இவங்க விசுவாசம் இல்லாதவங்கன்னு சொல்லி பிசாசுக்கு நல்லாவே தெரியும். பிசாசு யாரை கண்டு நடுங்குவான் தெரியுமா? உண்மையாலுமே தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் உடையவங்களை பார்த்து பிசாசுக்கு எப்பொழுதும் தொட நடுங்கும். அதனால் இங்கே சொல்கிறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடு சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்கள் மேலே பொறுமையாக இருப்பேன். நமக்கு விசுவாசம் வரும்படி அவர் பொறுமையாக இருக்கார். நம்ம மேலே ரொம்ப பொறுமையாக ஏன் இருக்கார் தெரியுமா? விசுவாசத்தினால் நிலை கொண்டவர்களாய் விசுவாசத்திலே நாம் வளரணும், விசுவாசத்திலே இந்த பூமியில் நிலை கொண்ட ஒரு வாழ்க்கையை வளரணுங்கிறதுக்காக அவர் பொறுமையாக இருக்கார். அவர் வருத்தப்படுகிற ஒரு காரியம் விசுவாசம் இல்லாமல் இருக்கும்போது அவ்வளோ வருத்தப்படுகிறார். அன்னைக்கும் இன்னைக்கும் நம்முடைய சீஷர்களை பார்த்து அவருக்கு அவ்வளோ துக்கம். ஏப்பா அவங்களுக்கு விசுவாசம் எல்லாம் போச்சு பேசுகிறார். அதே போல் அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அதே இதில் அதிகாரத்தில் 21 வாசிங்களேன். 21 22 21ஆம் அதிகாரம் 21 22 வாசிப்போம். வாசிங்க. மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21ஆவது அதிகாரம் 21ஆவது வசனம் 22ஆவது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்ததும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இங்கே இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம். அந்த அத்தி மரத்தை பார்த்து, கனி இல்லாத அத்தி மரத்தை பார்த்தார். அந்த மரத்தை பார்த்து அவர் சபிக்கிறார். அந்த மரம் நுனி கிளையிலிருந்து அடி மரம் வரைக்கும் அது பட்டு போயிட்டு அந்த சீஷர்கள் பார்க்குறாங்க. அப்போ பார்த்து, இதெல்லாம் பெரிய ஆச்சரியமான காரியம் இல்லைப்பா, ஆச்சரியமான காரியம் இல்லைப்பா. நீ அதாவது என்ன சொல்கிறான்னு சொன்னாக்கா, சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவளாக இருந்தால் என்ன நடக்குனாக்கா, இந்த மலையை பார்த்து, சில நேரத்தில் நமக்கு சில பிரச்சனை சின்ன பிரச்சனையாக இருக்கும். சின்ன பிரச்சனை, அந்த சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நமக்கு என்னன்னு சொன்னாக்கா ஒரு பெரிய விசுவாசம்
தேவைப்படாது. ஆண்டவரே அந்த பிரச்சனையை தீர்த்துருவோம். சில நேரத்தில் மலை போல பிரச்சனை இருக்கும், மலை போல பிரச்சனை. அதை பார்த்தாவே நமக்கு மலைச்சு போயிடும். ஐயோ, இந்த சூழ்நிலை எப்படி நான் கடந்து போவேன், இந்த பிரச்சனையை எப்படி நான் சமாளிப்பேன், ஐயோ இப்பேற்பட்ட மனுஷன் என் வாழ்க்கையில் குறுக்க வந்து நிற்கிறானே, இதை நான் என்ன செய்வேன். நீ மலைச்சு போவாத, பயப்படாத. நீ மலையை பார்த்து நீ மலைச்சு போவாத. தாவீது கோலியாத்தை சொன்னது போல எல்லாருடைய பார்வையிலும் கோலியாத்து ஒரு மலை போல தான் இருந்தான். ஆனால் தாவீதுடைய பார்வையில் அவன் தேவன் தான் அவருக்கு மலை போல தாவீதுக்கு இருந்தார். நம்முடைய பார்வையில் அப்படி தான். பிரச்சனை உனக்கு மலை போல காணப்பட வேண்டாம். ஐயோ என்ன செய்வேன், இந்த பிரச்சனை எப்படி கடந்து போவேன். நீ இந்த மலையை பார்த்து பேசு. அங்கே என்ன எழுதியிருக்குனாக்கா, இந்த மலையை பார்த்து என்ன எழுதியிருக்கிறது, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது யார் சொல்கிறா திரும்ப அந்த வார்த்தையை? தேவனுடைய மகன் சொல்கிறார் அந்த வார்த்தையை. நீ மலையை பார்த்து பேசுன்ற. சில நேரத்தில் உங்களுக்கு நமக்கு பிரச்சனை இருக்கணும்ல, பிரச்சனையை பார்த்து பேசு. இந்த வியாதியை பார்த்து பேசு, இந்த பிரச்சனையை பார்த்து பேசு, இந்த சூழ்நிலையை பார்த்து பேசு. அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறாங்க. நீ பிரச்சனையை பார்த்துட்டே இருக்காது, பேசு இந்த பிரச்சனையை பார்த்து. நான் அப்படி தான் அநேக சமயங்களில் இந்த சூழ்நிலை மத்தியில் நீ பேசு. ஏன்னா ஆவிக்குரிய ஒரு அதிகாரம் இருக்கிறது, அதில் ஒரு அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் ஆவியில் பேசும் பொழுது அந்த ஆவியானவருடைய வார்த்தையை அந்த பிரச்சனை கேட்கும். அந்த பிரச்சனை கேட்டு இயேசுவின் நாமத்தால் நீ போ, இயேசுவின் நாமத்தால் அப்புறப்படுன்னு சொல்லும் பொழுது அந்த மலையானது அப்புறம் போகும். அங்கே எதான் இருக்குது, என்னடியாகும், அது தள்ளுண்டு போகும் என்று சொல்லுகிறேன். அப்படியே நடக்கும். ஆயிரமான பரிசுத்தவானுடைய வாழ்க்கை நடந்திருக்கு. மலைச்சு போயிடுவோம். எப்படாவது நடக்கும். ராத்திரி பூரா மழை போல் இருக்கும், பொழுது ஒடிஞ்சு பார்த்தா புஷ்ஷுன்னு ஒன்றும் இல்லாமல் போயிருக்குது. நான் பார்த்துருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில். ஏராளமான பிரச்சனை. பிசாசு எப்பொழுதும் மழை போல் காமிப்பான் நமக்கு. என்ன பண்ணுவேன் என்ன. இல்லை, நான் துதியின் வேலையின் போது கேட்ட இந்த வசன வார்த்தை, ஒத்தாசை வரும் பருவதத்துக்கு நேராக உன் கண்களை ஏறடு. மழையை உண்டாக்கினவர் அது பேத்து அப்படியே தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருவார். அப்படி பேத்து அப்படி சமுத்திரத்தில் போட்டுருவார். அப்படி எனக்கு தான் பெரிய பிரச்சனை தோணும். ஆகையினால் அங்கே வாசிக்கிறோம், மேலும் நீங்கள் வாசிங்க 22வது வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார். விசுவாசம் உடையவர்களாய் ஜெபத்திலே எவையெல்லாம் கேட்கிறீர்களோ நிச்சயமாக நடக்கும். பிசாசு நம்ம காதில் ஓதுவான், நான் பெற்ற விசுவாசத்துக்கு விரோதமாய் இந்த வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க நடக்கும், இந்த பிரச்சனை தீரும். சந்தேகம் மட்டும் வேண்டாம். சந்தேகம் யார்கிட்டேருந்து வரும் தெரியுமா? பிசாசுகிட்டேருந்து தான் வரும் சந்தேகம். பிசாசுகிட்டேருந்து தான் எப்பொழுதும் சந்தேகம் வரும். விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வருது. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியின் நாட்டில் மழையை பார்த்து நீங்கள் மலைத்து போகக்கூடாது. மழை போல் இருக்க பிரச்சனையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. என் தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற விசுவாசம் நமக்கு என்னால் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். இதே நிகழ்ச்சியில், அதாவது 15வது அதிகாரம், மத்திய சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 15வது அதிகாரம் 20 வாசிங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், வாசிங்க. என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். போதும். அந்த திசைகளில் இருக்கிற ஒரு கானானிய ஸ்திரீ அந்த வழியாக வர்றாங்க. ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்க்க தான் வந்திருப்பாங்கன்னு நான் எண்ணுகிறேன். வரும்போது அவள் கேள்விப்படுகிறாள். அந்த ஸ்திரீயானுடைய மகள் பிசாசுனுடைய வேதனை தாங்க முடியாமல் அவள் இப்போவோ இன்னும் செத்தவோன்னு சொல்லி அவள் மறிக்க இருக்கிறாள்.
அவள் அப்படியே தன் மகளை விட்டுட்டு இயேசுவை பின்தொடர்ந்து வர்றா. இயேசுகிட்ட கூப்பிட்டுட்டு வர்றா. இயேசு அப்படியே அமைதியாக வர்றார். அநேக சமயங்களில் நம்ம பேசுவோம், ஆண்டவர் அமைதியாக இருப்பார். ஏன் தெரியுமா? நம்மளை சோதிப்பதற்காக. அநேக சமயங்களில் ஆண்டவர் நம்மளை சோதிப்பதற்காக அமைதியாக இருப்பார். பிசாசு சொல்லுவான், உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல பாரு அப்படின்னு சாத்தான் சொல்லுவான். இல்லை அவர் கேட்டார். இப்போ என் இருதயம் கொஞ்சம் பக்குவப்படணும், நான் தாழ்மையாக இருக்கணும், நான் பொறுமையாக இருக்கணும். இந்த காணனி ஸ்திரீ கூப்பிட்டுட்டே வர்றா. ஆண்டவர் அமைதியாகவும் அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. சீஷர்கள் ஏதோ இரக்கம் உள்ளது போல சீஷர்கள் இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, இவ கூப்பிட்டுட்டே வர்றால, இவளுக்கு இது அனுப்பிச்சுடுங்களா ஆண்டவரே. இல்லை ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். ஆண்டவர் அங்கே பார்த்து சொல்கிற காரியங்கள் நமக்கு தெரியும். பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடக்கூடாது, நல்லது இல்லைன்னு சொல்கிறார். அதுக்கு அந்த ஸ்திரீ சொல்லுவா, அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமாம், பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்கு போடுறது நல்லதில்லை தான். இந்த உலகத்தில் ஒரு பிள்ளையாவது சோத்தை இறைக்காமல் சாப்பிட்ற பிள்ளைங்க உண்டா? அந்த சோத்தை இறைக்கிறத இந்த நாய் திங்கும். இயேசு அதிர்ந்து போயிட்டாங்க. அப்படியே இயேசுடைய இருதயத்தில் அசை உண்டாயிட்டு. அவர் சொல்லுறார், ஏ அப்பா, இந்த ஸ்திரீயுடைய விசுவாசம் எவ்வளோ பெருசு சொல்லி அந்த ஸ்திரீயை புகழ்றார், பாராட்டுறார் இயேசு. வாசிக்கிறோம், அங்கே பார்க்குறோம். 28வது வசனம் வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். ஆச்சரியமான ஒரு வசனம். அந்த ஸ்திரீயை புகழ்றார், நீ பெற்ற விசுவாசம் எவ்வளோ பெருசு. நீங்களும் நானும் இந்த பூமியின் நாட்கள்லாம் நமக்கு பொறுமை வேண்டியிருக்குது. அவரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு அநேக சமயங்கள் நமக்கு பொறுமை, தாழ்மை, சகிப்பு நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த ஸ்திரீ அப்படி தான் வந்து இயேசுவினால் ஒரு பெரிய நற்சான்றிதழை பெற்று, பெருசுமா உன் விசுவாசம் பெருசு, உன் விசுவாசம் இந்த மலையை விட பெருசு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும், போ, எல்லாம் உண்டு உனக்கு. அது எப்படி நான் சொல்ல போனாக்கா, ஒரு வேளை கஞ்சிக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அவள் வந்து நின்னவளை பார்த்து ஒரு பெரிய களஞ்சியத்தினுடைய மூட்டையாக அடுக்கியிருக்கிற களஞ்சியத்துடைய சாவியை கொடுத்து, உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கப்போ சொல்லி இந்த சாவியை அவள் கையிலேயே கொடுத்து, நீ வேணுங்கிறத எடுத்துகிட்டு போ அந்த சொல்வது போல், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு என்னவாகுதான் ஆகட்டும், போ, நீ என்னெல்லாம் விரும்புறியோ அதெல்லாம் எடுத்துக்கோ, இந்தா சாவியே உனக்கு தர்றேன், போ, விரும்புகிறபடியெல்லாம் ஆகட்டும். அருமையானவர்களே, இந்த பூமியின் நாட்கள்லாம் விசுவாசமுடைய தேவன் எப்பொழுதும் புகழுகிறார். அவர் சோதித்தறியாமல் நற்சான்றிதழை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நம்மளை சோதிக்கிறாருங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். எப்பொழுதும் என்னை பரிசோதிக்கிறீங்க, எத்தனை வயசானாலும் தேவன் நம்மளை சோதிக்கிறார். நீங்கள் 30 வருஷமாக நீங்கள் தேவனோடு நடந்தாலும், இல்லை 20 வருஷமாக நீ ஆண்டவருக்காக வாழ்ந்தாலும், தேவன் நம்மை சோதிக்கிறார். சோதிக்காமல் யாரையும் அவர் நற்சான்றிதழை அவர் அளிக்க மாட்டார். மறந்து போக வேண்டாம். எந்த மனுஷனையும் சரி, 80 வயது மனுஷனாக இருந்தாலும் சரி, 90 வயது மனுஷனாக இருந்தாலும் அவர் சோதிக்கிறார். அவனுடைய சிந்தையை சோதிக்கிறார், அவருடைய மனதை சோதிக்கிறார். இப்படி தான் அந்த கானானிய ஸ்திரியை அவர் சோதித்து அறிந்து விசுவாசம் பெரியதுன்னு சொல்கிறார். இன்னொரு காரியம், லூக்கா என்ன சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். மறுபடியும் லூக்கா 8 திருப்பிக் கொள்ளும். மறுபடியும் 8:48 வாசிங்க. 8:48 வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஒரு போர்ச்சிவன், ஒரு யாவீர் என்ற ஒரு மனுஷனுடைய மகள், அவள் வியாதியாக இருக்கிறா. அவள்கிட்ட போய் அவன் கேட்குறான், என் மக மரண அவஸ்தையாக இருக்கிறா,
வந்து சுகமாக்குங்கன்னு அவன் கேட்குறான். சரிப்பா நான் அவன் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லி ஆண்டவர் அவன் அவன் வீட்டுக்கு போகிறாங்க. அவன் வீட்டுக்கு போகிற வழியில் அந்த ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம் நம்ம. அவள் தன்னுடைய பணத்தெல்லாம் செலவு செஞ்சிட்டா, எல்லா டாக்டர்கிட்டையும் போய் பார்த்துட்டா, எல்லா டாக்டர்கிட்டையும் போய் பார்த்துட்டா, எல்லா பணமும் போயிட்டு மனுஷர்கள் கைவிட்டுட்டாங்க. நல்ல செய்தி இப்போ அவளுக்கு இல்லை, நீ சீக்கிரம் செத்துருவ, செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்குபடுத்திக்க, இதை தான் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனால் அவளோ அந்த கூட்டத்தில் வரும்போது இயேசுவின் வஸ்திரத்தை பின்னாக போய் தொட்டாள் என்று வாசிக்கிறோம். தொட்டவள் அவள் அப்பொழுது ஆரோக்கியமாகிறாள், சுகமாகிறாள். அப்போ இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார், என்னை தொட்டது யார்? நான் தான் தொட்டேன்னு அவருடைய பாதத்தில் வந்து விழுறா. இப்படி விழும்பொழுது அவள் சுகமான உடனே அவளை ஆண்டவர் தான் அந்த 48வது வருஷத்தில் அவளை பார்த்து சொல்கிறார், மகளே மகளே. என்ன ஆறுதலான வார்த்தை, என்ன ஆறுதலான வார்த்தை, ஆச்சரியமான ஒரு வார்த்தை. அவ்வளோ பணத்தையும் கொட்டி கொடுத்த டாக்டர் மகளேன்னு சொல்லியிருப்பானா? எந்த வைத்தியனாவது அப்படிப்பட்ட வார்த்தை வந்திருக்குமா? மகளே தைரியமாக இரு, முதல்ல விசுவாசமாக இரு. உன்னுடைய விசுவாசம் வியாதியை மாத்திரமில்ல, நீ என்னுடைய ராஜ்யத்துக்கும் சொந்தக்காரி ஆயிட்ட. சமாதானத்தோடு போ, கவலையே படாத போ. அவர் வல்லமுடையவர் தான், ஆனால் அவளுடைய இருதயத்தில் விசுவாசம். நீங்களும் நானும் இந்த பூமி நாட்கள் பிரியமானவரே, எது இருக்கோ எது இல்லையோ, எது போகுதோ போகலையோ, ஆபுகுக்கை போல ஆபுகுக் சொல்லுவார், ஆடு போச்சோ மாடு போச்சோ களஞ்சியத்தில் ஒன்றும் இல்லையோ, அத்திமரம் பலன் கொடுக்கலையா, எது போச்சோ, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். இதுதான் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம். இப்படி தான் அந்த ஸ்திரீ சந்தோஷத்துடனே இயேசுவின் சமூகத்துக்கு போனால், ஒருவேளை நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போனால், யாருமா அந்த அந்த அம்மான்னு சொல்லி நீங்களும் நானும் அந்த அம்மாவை பார்க்கலாம். பரலோகத்துக்கு போனால் இருப்பாங்க கண்டிப்பாக. இந்த காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒருத்தன் ஓடி வர்றான், ஓடி வந்து யாவீர்கிட்ட சொல்கிறான், ஏன் இந்த போதகரை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு, உன் அம்மாவை செத்துட்டா, இனிமேலுக்கு சொல்ல வேண்டியவங்களுக்கு 4 செய்தியை சொல்லிவிட்டு, பாட கட்டுறவங்களுக்கு பூ மாலை வாங்குறவங்களுக்கு பைசா கொடுத்து ஏற்பாடு பண்ணி, இனிமேலுக்கு ஏன் இவரை வீட்டுக்கு கூட்டுக்கிட்டு போகணும், இவரை அனுப்பிச்சுட்டு நீ ஆக வேண்டிய காரியத்தை பாரு. சில டாக்டர் தான் சொல்லுவாங்க, முடிஞ்சு போச்சு கதை, சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லிவிட்டு கதையை முடியும்பாங்க. இப்படி தான் செய்தியை வந்து அவங்க சொல்கிறாங்க. உமாவோ செத்துட்டா, வாசிங்க 49வது வருஷம். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். வேண்டாம் வேண்டாம், அவரை வருத்தப்படுத்த வேண்டாம், விட்டுரு. நம்ம அநேக சமயத்தில் நாம் என்ன சொன்னால், என் ஆண்டவர் இது கையால் ஆவதற்கு போல், என் ஆண்டவர்கிட்ட ஏதோ முடியாதது போல் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இல்லை இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சர்வ வல்லமுடைய தேவன். அருமையானவளே, இந்த விசுவாசம் நமக்கு வேணும். மரித்து போன அந்த லாசருவை நாரி போக பண்ணி கல்லறையிலிருந்து எழுப்பினவர் தான் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கை நாரி போயிடுச்சா, நம்முடைய உறுப்புகள் நாரி போயிடுச்சா, பயப்பட வேண்டாம். என் தேவன் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் மாறாதவர். வருஷங்கள் வேணால் உருண்டு ஓடி 2026 வருஷங்கள் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கலாம். இப்போ எல்லாம் அறிவு வளர்ச்சி மனுஷனுக்கு நிறைய ஆயிடுச்சு, புத்திசாலிகள் நிறைய நிரம்பிட்டாங்க. ஆனால் விசுவாசம் உள்ள ஜனங்களை பார்க்கறது என்பது அரிதான நாட்கள். இந்த நாட்கள் ரொம்ப புத்திசாலிகள் இருக்கிறாங்க, ரொம்ப அறிவாளி இருக்கிறாங்க. 5 வயசு அசாமிகிட்டே பேச முடியல, 6-7 வயசு அசாமிகிட்டே பேச முடியல. தீர்க்க தரிசனம் வசனம் சொல்லுகிறது போல் அறிவு பெருத்து போயிடுச்சு, ஆனால் விசுவாசம் சுருங்கி போயிடுச்சு. அறிவு பெருத்துருச்சு, தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் அவருக்கு இல்லை. ஆனால் அவனை பார்த்து இந்த செய்தி சொன்னது ஆண்டவருக்கு காது கேட்க தான் அவன் வந்து சொல்கிறான். இப்போ ஆண்டவர் திரும்ப சொல்கிறார். என்ன சொல்கிறார்? வாசிங்க 50வது வருஷம். இயேசு அதை கேட்டு, என்னத்தை கேட்டார்? மறிச்சிட்டா,
விட்டுட்டு வா, இயேசுவை திரும்ப அவர் வீட்டுக்கு போக சொல்லிட்டு வா என்று சொல்கிறான். இயேசு அதை கேட்டு என்ன சொல்கிறார்? பயப்படாதே. பயப்படாது. துர்ச்செய்தியை கேட்கிறதினால், சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் மனுஷருடைய இருதயம் என்ன செய்யாதான்? பயப்படாது. நீதிமான்களுடைய இருதயம் துர்ச்செய்தியை கேட்குறாங்க, நான் பயப்படாத. நீ தேவன் மேலே விசுவாசம் இருந்தால் ஏதோ துர்ச்செய்தியை கேட்கறதுனால நீ பயப்பட மாட்ட. இங்கே தான் பார்க்குறோம், துர்ச்செய்தி வருது, அவனை பார்த்து பயப்படாத சொல்கிறாரு. வாசிங்க. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உனக்கு வேண்டியதுலாம் இப்போ என்ன வேணும் தெரியுமா? விசுவாசம் உடையவனாக இருந்தார். நீ இந்த சூழ்நிலையை பார்த்து நீ அசையாத. காற்றில் அசைகிற நாணலை போல நீ என்ன பண்ணுற? உன் புத்திக்கு இடம் கொடுத்து அசையாத. நீ எப்பொழுதும் அம்பை போல நில்லு, அப்படியே உறுதியாக இருந்துரு. தேவனுடைய வார்த்தை மேலே உறுதியாக இருந்துரு. நாணலை போல கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் எல்லாம் அசைஞ்சு கொடுக்காது. என்ன உன்னுடைய விசுவாசம் அசையாது, உறுதியாக இருக்குது. யாவீரை பார்த்து அதான் சொல்கிறார், விசுவாசமாக இருப்பா. என்ன நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இப்போ விலைக்கு பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. காரியத்துடைய கரும்பொருளை மாற்ற நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வீட்டுக்கு போகிறார், அங்கே 3 நபரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறார், பாக்கியெல்லாம் அசாமி வெளியே அனுப்புகிறார். 3 நபர், யோவான், யாக்கோப்பு, பேதுரு, 3 பேர் மட்டும் கூப்பிட்டுருக்கார். அங்கே 12 பேர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாக்கி பேரை வெளில நில்லுங்கப்பான் இருப்பார். 3 அசாமி மட்டும் உள்ள கூப்பிட்டுப்பார். பொண்ணோட அம்மாவையும் அப்பாவையும் மட்டும் கூப்பிட்டு போகிறாரு. கதவை தாப்ப போடுறாரு. அங்கே பெண்ணை பார்த்து எழுந்துருங்கிறாரு. எழுந்திருக்கிறான். இந்த 3 நபரும் மட்டும், நான் அநேக சமையல் ஏன் இந்த 3 நபரை மட்டும் கூப்பிட்டு போறீங்க, மீதி பேரை கூட்டணும்? இல்லை, அவளுக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை. பேதுரு இருக்கிற விசுவாசம், யாக்கோப்பு இருக்கிற விசுவாசம், யோவானுக்கு இருக்கிற விசுவாசம் மற்ற பேருக்கு இல்லை. நீ இங்கே இருந்து சபையில் நம்ம 100 பேர் இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் இருக்கிற விசுவாசம் எல்லாருக்கும் இருக்காதுல்ல. என்ன அது பாரபட்சமுடையவராக இருக்கிறார் இயேசு. இந்த யோவான் யாருன்னா இயேசுக்கு சின்னம்மா பையன். இந்த யாக்கோப்பு யார் தெரியுமா? அவனும் இயேசுக்கு, இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. யோவானும் யாக்கோப்பும் அண்ணன் தம்பி. இயேசுக்கு சின்னம்மா பையன். இரத்த சம்பந்தப்பட்ட உறவு. இவர் பாரு, அந்த உறவு சம்பந்தப்பட்டதிலே இருக்கிறார் இவர். அதனால தான் கல்வாரி சிலுவையில் மரிக்கும்போது கூட யோவானையும் பார்த்து, இதோ உன் தாய், அந்த அம்மா மரியாதை பார்த்து, இதோ உன் மகன்னு சொல்கிறார். ஆனால் அப்படி மனுஷிகமான மாமிசீகமான உறவை வைக்கிறதில்ல. அவருடைய இருதயத்தில் எந்த அளவு விசுவாசம் இருக்குங்கிறத அவர் பார்க்குறார். கொஞ்சம் விசுவாசம் போதும், மற்றவருடைய விசுவாசத்தை அணைச்சிரும். சில பேர் ஒரே ஒரு வார்த்தை திறந்து அவிசுவாசம்னு வார்த்தையில பேசுவாங்க, மற்றவர்கள் விசுவாசம் அமைச்சிருவாங்க. ஃபுல்னு ஊதி விசுவாசத்தை அமைச்சிருவாங்க. அதை கிண்டி விட்டு எரிய விடுவதற்கு பதிலாக ஃபுல்னு ஊதி விசுவாசத்தை அணைச்சிருவாங்க. அருமையானவரே, பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன்னா, சில பேருக்கு விசுவாசம் இருக்கும்போது அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி அணைச்சிடாதீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் அனுபவத்தையும் வைத்து அணைச்சிடாதீங்க. நான் தாழ்மையும் பணிவும் நொறுங்குதல் உடையவன, எப்பொழுதும் விசுவாசத்தின் தீயை எப்பொழுதுமே அனல் மூட்டி எரிய விடணும். இப்படி தான் இந்த யாவீருடைய மக ஆண்டவர் எழுப்புனாங்க, சுகம் பெற்றாங்க. அது நம் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. அதே போல் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் அதே இதில் 22, 23 வாசிப்போம். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது கடலில் சுழல் காற்று உண்டானதனால் அவர்கள் மோசம் அடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே, ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. பார்க்குறோம், ஆண்டவர் அக்கறைக்கு போகிறாங்க. போகும்போது இப்போ கடல் கொந்தளிக்குது. ஆண்டவரோ தலையணை வைத்து நிம்மதியாக இருக்கார். ஏன்னா பரலோகத்தில் ஒரு பிதா உண்டு. பிதாவுடைய பராமரிப்பிலும் பிதாவுடைய அரவணைப்பிலும் நான் இருக்கிறேன். தலையில் இருக்கிற ஒரு முடி கூட பிதாவுடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாதுங்கிறது அவ்வளோ விசுவாசம் அவருக்கு. உங்களையும் என்னையும் பார்த்தா ஜனங்கள் அப்படி தான் சொல்லணும்.
விசுவாசமாக இருங்க, கவலைப்படாதீங்க. ஒரு முறை எங்கேயோ நான் போயிட்டு இருந்தேன். போகும்போது பஸ்ஸு கொண்டு போய் டிரான்ஸ்ஃபார்மில் மோதிவிட்டான். டிரான்ஸ்ஃபார்மில் மோதின உடனே டிரான்ஸ்ஃபார்ம் பற்றிக்கிட்டு எரியுது. உடனே பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் பெட்ரோல் டேங்கு பிடிச்சிக்க போகுது, பஸ் எரிய போகுதுன்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டு ஒருத்தராக இறங்குறாங்க. நான் இலைப்பாறுதல் உடையவனா, கடைசியாக பஸ்ஸை விட்டு இறங்கினது யாருன்னா நான் தான். பஸ்ஸை விட்டு கடைசியாக இறங்க. ஏன்னா என்னுடைய அப்பாவுடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் சிறிய காரியமோ பெரிய காரியமோ நடக்கவே நடக்காது. எவ்வளோ விசுவாசம்! இதுதான் இயேசுக்கு இருந்த விசுவாசம். அப்போ இயேசு இதெல்லாம் பார்த்துட்டு இயேசுக்கு இருந்த விசுவாசத்தை அந்த சீஷர்கள் பார்க்குறாங்க. வாசிக்கிறோம், அவர் காற்றை பார்த்து இறையாத அமைதியாயிரு, கடலை பார்த்து இறையாத அமைதியாயிரு. யாரெல்லாம் தன் மாம்சத்தை அடக்குகிறானோ, யாரெல்லாம் தன் கண்களை அடக்குகிறானோ, இந்த இயற்கையும் அவனுக்கு அடங்கும். நான் சொல்லுகிற வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகாது, கீழ்ப்படியும். உங்களுடைய மாம்சத்தை யாரெல்லாம் அடக்கி ஆள கற்றுக்கொண்டீங்களோ, இந்த அண்ட சராசரத்தினுடைய தேவனுடைய சிருஷ்டிப்பும் உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொன்னது போல நீங்கள் உங்களுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவீர்கள், நீங்கள் ஆளுகை செய்வீர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அப்படி தான் இயேசுக்கு அந்த காற்றும் கடலும் அவருக்கு அடங்குனது, கீழ்ப்படிந்தது. சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார், ஏன்ப்பா உங்களுக்கு அதான் வாசிக்கணும், என்ன வாசிக்கணும்? 25வது வசனம் வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசம் எங்கப்பா? இம்மா நாளாக என்னோட இருக்கீங்க, இந்த காற்றையும் கடலையும் கொந்தளிப்பையும் பார்த்து ஏன் வளவளத்து பயந்து நடுங்கி போறீங்க? ஏப்பா விசுவாசம் இல்லை? அன்னைக்கும் இன்னைக்கும் நம்முடைய ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறேன்னா, சோதனை நேரங்களில் தான் நமக்கு விசுவாசம் வேணும். அது சீஷர்கள்ட்ட இல்லை. எங்கப்பா உன் விசுவாசம்னு கேட்குறார். நான் பயந்து நடுங்கி அவங்க ஒத்துக்கிறாங்க, தோல்வியை ஒத்துக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் விலையேறப்பட்ட இந்த விசுவாசத்தை சோதனை நேரத்தில் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும்போது அங்கே காற்றும் கடலும் அடங்கும், கீழ்ப்படியும். ஆகினால் விலையேறப்பட்ட விசுவாசம் இங்கே இருக்கா, இல்லை சிறகடித்து பறந்து போயிட்டா, இல்லை சாத்தான் திருடிட்டு போயிட்டானா, அதுக்கு பதிலாக வேற ஒன்று இங்கே வந்துருச்சா, இல்லை மெய்யான விசுவாசத்தை நான் கொண்டவளாக இருக்கிறேன்னா? அப்படி இருந்தால் நான் விசுவாசியான பதறான். அவங்க குறை சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க, முறுமுறுக்க மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் கன்னத்தில் கையை வச்சுட்டு கவலைப்பட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய அப்பா சர்வ வல்லவர், என்னுடைய அப்பா அண்ட சராசரத்தையும் ஆளு செய்து கொண்டிருக்கிறார். நான் அவருடைய மனதில் இருக்கிறேன், அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறேன் என்ற விசுவாசம் அவர்களுக்கு உண்டு. ஆகையினால் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம் வாசிங்க. 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 7, 8, 9 வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். யாரு? நம்மளை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் உண்டு. நான் அனாதை இல்லை. எல்லாரும் என்னை மறக்கலாம், கைவிடப்படலாம், ஆனால் என்னை விசாரிக்கிறவர் உண்டு. விதவைகளை விசாரிக்கிற தேவன், கைவிடப்பட்டவர்களை, ஒதுக்கப்பட்டவர்களை, தள்ளப்பட்டவர்களை விசாரிக்கிற ஒருவர் உண்டு. நான் இங்கே இருக்கிற ஒவ்வொருக்கும் சொல்ல விரும்புகிறேன், உங்களை விசாரிக்கிற ஒருத்தர் உண்டு. எல்லாரும் மறந்து போகலாம், உங்களை வாக்கு கொடுத்தவங்க எல்லாம் மறந்து போகலாம், ஆனால் உங்களை விசாரிக்கிறவர் உண்டு. வாசிங்க அடுத்தபடி. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் 90% அவர் மேலே வச்சுருங்க, 10% நீங்கள் வச்சுங்க. பிசாசு சொல்லுவான், இந்த பிரச்சனையெல்லாம் தீராது. இல்லை, எல்லாம் கவலைகள், நல்லா வாசிக்கணும். உங்கள் கவலைகள் எல்லாம் நம்ம பிரதர் சேக்க அடிக்கடி சொல்லுவாங்க,
ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு மனுஷன், வெயிட்டை தூக்கிட்டு போன ஒரு மனுஷன், எப்பா ஏன்டா தூக்கிட்டு எங்கப்பா போகிறேன்? அங்கே போகிறேன், வா வா, லாரியில் ஏற்றிட்டு போகிறான். லாரியில் ஏற்றிட்டு போனோடனே மூட்டையோட தூக்கிட்டு போகிறவன் மூட்டையை தலைமையிலேயே வச்சுக்கிட்டு லாரியில் போகிறான். பின்னாடி இருந்து டிரைவர் திரும்பி பார்க்குறாரு, ஏப்பா மூட்டையை கீழே இறக்கி வைப்பான்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொன்னான், என்ன தான் ஏற்றிட்டீங்க சாமி, ஏன் என் மூட்டையை உங்கள் வண்டியில் வைக்கணும்? அதனால் என் மூட்டையை நானே வச்சுக்கிறேன்னு சொன்னானா. ஏன்னா மூட்டையையும் லாரி தான் தூக்கிட்டு போகுதுன்னு அவனுக்கு தெரில. உன் மூட்டையை இறக்கி வைப்பா, எனக்கு இடம் கொடுத்தீங்க, என் மூட்டைக்கு ஏங்க அதை நானே தூக்கிட்டு வரேன்னு சொல்கிறோம். இதே மாதிரி கவலைகள் எல்லாம், எல்லா பிரச்சனையும் எல்லாத்தையும் வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. பிசாசு எதுக்கு சுற்றி திரியான் தெரியுமா? நான் முந்தி சொன்னது போல விலையேறப்பட்டதை எடுக்கிறதுக்கு. விலையேறப்பட்ட நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் இருக்குல்ல, அதை எடுக்கிறதுக்கு, புடுங்கிறதுக்கு, உருவுறதுக்கு, அதை அப்படியே சுற்றி 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 வந்துக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். என் தேவன் என் ஜெபத்தை கேட்டார், செய்வார் என் தேவன். இப்படி தான் ஆண்டவர் ஆபிரகாமை 25 வருடம் சோதித்தார். 25 ஆண்டுகள் அவனை தேவன் சோதித்தார். ஆனால் 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தேவன் அருள்னாங்களா, பொய் சொல்லிட்டாங்களா? அவர் சொன்னது நடந்தது. அதே போல் பாரத்தை எல்லாம் அவர் மேலே வச்சுருங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. பிசாசு நம்முடைய சிந்தையை குழப்புவோம். பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நம்முடைய சிந்தையை குழப்பி விட்டுருவான். அதுதான் அவருடைய தந்திரம். அதெல்லாம் தெளிந்த புத்தி தெளிந்த புத்தி தெளிந்த புத்தின்னு இருக்கு. பிசாசுடைய வஞ்சகமே நம்முடைய புத்தியை குழப்பி விடுறது தான் அவனுடைய வேலை. ஏன்னா இவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்கல்ல, புத்தியை குழப்பி விட்டுருவான் சாத்தான். சில நேரத்தில் தேவனே தாறுமாறு நாவியை அனுப்பி அவங்கள அலைய பண்ணுவார். நெபுகாத்து நேச்சரை காட்டுக்கு அனுப்பி பண்ணார்ல, அதே மாதிரி புத்தியை குழப்பி விடுவார். தாழ்மை உள்ளவங்க தெளிந்த புத்தியாக இருப்பாங்க. அதான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோங்க? விழித்திருங்கள், ஏன்னா பிசாசானம் குழப்பி விட்றோம் அவங்கள. விசுவாசத்தில் உறுதியாக இருங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. இதை உங்களுக்கு தான் பிரச்சனை நடக்குதுன்னு நினைக்காதீங்க. பிசாசு சொல்லுற இன்னொரு பொய்யை நான் கேட்டிருக்கிறேன். பாரு, உனக்கு எவ்வளவு தானே பிரச்சனை, உன்னை யாரும் கண்டுகிறா, நீனும் ஆண்டவரேன்னு கும்பிடுற, சபைக்கு நீ போகிற, பாரு பாவம் உனக்குன்னு உச்சி கொட்டி, பாவம் நீ, உனக்கு இந்த மாதிரி வியாதி வந்துட்டு பாரு, உன்னை யாருமே கண்டுக்கல பாருன்னு சொல்லி நமக்குள்ள சுய பச்சாதாபத்தை உண்டு பண்ணணும் அந்த பொய்யன். நம்பாதீங்க. வேதம் என்ன சொன்னா, உங்களுக்கு போலவே இன்னொருத்தருக்கும் நடந்திருக்கு. என்ன ஆகையினால ஜாக்கிரதையாக இருங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி துண்டை காணும் துணியை காணுன்ட்டு ஓடி போயிடுவான். ஆமென். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். நாம் கேட்டோம், கடந்த நாட்களில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் கேட்டோம். போன வாரத்தில் நான் அதை கேட்டுட்டு வீட்டுக்கு போனதுக்கு பிற்பாடு எனக்குள்ளே அந்த வசனம் ஓடிக்கொண்டே இருந்தது. இப்பொழுதே கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்னு இருக்கு. இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் 20-25 வருடங்களாய் நாம் கேட்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் செக்கப் பண்ணி பார்த்தோம்னா உண்மையாலுமே நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? கேட்டோம். அதாவது கிறிஸ்துக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் யாவும் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு. மறுபடியும் கேட்டோம், விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் என்று ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம்னு. நம்முடைய வாழ்க்கையில் பழைய வாழ்க்கைக்கும் இப்போ வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் காணப்படணும். ஏனோ தானே என்று நாம் வாழ்ந்தோ சபைக்கு வந்தோ ஒரு பிரயோஜனம் இல்லை பிரியமானவர்களே. அதே
ஆவியில் தான் தேவன் இன்றைக்கும் நம்மோடு பேசியிருக்கிறார். உலகத்தில் கேட்டோம், மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தமே மனம் திரும்புகிற ஒரு காரியம்தான் அது. கேட்டோம், நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனம் திரும்புகிற ஒரு காரியம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு முடிவெடுக்கிறது, ஒரு தீர்மானிக்கிறது. அது வாயின் வார்த்தையினால் சொல்கிறதல்ல. அது மிலிட்ரியிலலாம் சொல்கிறது மாதிரி அபவுட் டேர்ன். நாம் இருந்த திசைக்கு நேர் எதிர் திசையாக மாறுவது தான் அந்த மனம் திரும்புதல். ஆனால் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் அடுத்தபடியாக கேட்டோம், விசுவாசம். உலகத்திலே வெளியேறப்பட்டது விசுவாசம். ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு வருவானால் சாதாரண பாத்திரங்களெல்லாம் அவனுடைய கண்கள் அதன் மேல் பதிக்கப்படாது. ஆனால் வீட்டில் வெளியேறப்பட்டது எங்கே இருக்கும்? பீரோவில் இல்லை எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி தான் பார்த்து அவன் திருட வருவான். அதே போல் தான் நம் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எதை நம்மள்கிட்ட சுற்றி சுற்றி வரணும்? நம்மள்கிட்ட இருக்கிற இயேசுவின் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையை பிடுங்கணும், எடுத்துடணும். அதை எடுத்துட்டா போதும். அதுக்காக தான் அவன் சுற்றி சுற்றி வரணும். அநேக சூழ்நிலைகளில் நம்முடைய பரிசுத்தவான்கள், நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன் பரிசுத்தவான்கள்லாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே வாழ்ந்த மனுஷனுடைய வாழ்க்கை நமக்கு திஷ்டாந்தரமாக இருக்கிறது. மரியாள் இயேசு கிறிஸ்துவ தேவதூதன் சொல்லும் பொழுது அவள் ஆச்சரியப்படுவாள், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே அப்படின்னு சொல்லி. விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசம்னா என்ன? அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1 பார்த்தோம்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம்னா என்ன? இன்றைக்கி அநேகர் சொல்கிறோம் விசுவாசம் விசுவாசம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ விசுவாசம்னா என்ன? நடக்காத ஒன்றை இது நடக்கும் அப்படின்னு நம்புறது தான் விசுவாசம். நடக்கவே நடக்காது. ஆபிரகாம் பார்த்தோம்னா 100 வயசாகிட்டு சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், ஒரு உற்பவ காலத்தில் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான்னு சொல்லி. சாராள் நகைத்தாள்னு இருக்கு. ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நம்பி, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை ஸ்தோத்தரித்தான். நடக்காத ஒன்றை நடக்கும், என்னால் முடியாது தான். மனுஷரால் கூடாது எதுவோ அது தேவனாலே கூடும். அது கூடும், மனுஷரால் முடியாது. நான் எப்பொழுதெல்லாம் நான் 0வுக்கு வர்றேனோ, என்னோட முடியாது ஆண்டவரே, இந்த காரியம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நான் 0வுக்கு வரும் பொழுது, அப்பொழுதுதான் அவரை பொறுப்படுத்திக் கொள்வார். கேட்டோம், அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஆஸ்தி முழுவதும் வித்துட்டா. எல்லாத்தையும் விற்று இழந்ததுக்கு பிற்பாடு இப்போ 0, ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லை, அவளை சேர்ந்த ஜனங்கள்லாம் அவரை அருவருக்க தொடங்கினார்கள். அவள் மறைந்து தான் வாழ்ந்திருப்பாள். அவளுடைய வாழ்க்கை வெட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மறைந்த ஒரு வாழ்க்கை, வெளியில் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை. ஆனால் அவளுக்கு இயேசுவின் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. அவள் இருதயத்திலே ஒரு வாஞ்சை, நான் இயேசுவிடம் சென்றால் எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் அவள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் தனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு தீர்மானம் கொண்டவளாய் அவள் தன்னுடைய முழு பிரயாசத்தோடு எவ்வளவு கூட்டத்தின் மத்தியிலும் அவள் போய் அவள் வஸ்திரத்தை தொட்டாள். தொட்ட மாத்திரத்தில் அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஆனால் ஆண்டவர் கேட்குறார், என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்கும்பொழுது சீஷர்கள், என்ன ஆண்டவரே, எவ்வளவு பேர் உங்களை நெருக்கி நிற்கிறாங்க, நீங்கள் என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே அப்படின்னு. இல்லை, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது.
அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஸ்திரீயானவள் இயேசுவின் முன்னிலையில் முகங்குப்புற விழுந்தாள். அவர் எழுந்திருன்னு சொல்லி அவர் ஸ்திரீயே, நீ பயப்படாத, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்படி தான் பெருமாள் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்குறார்? இடத்துல விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும். ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு பிரச்சனைனா என்ன செய்வாங்கன்னா, உயிர் மட்டும் இருந்தால் போதும், எவ்வளவு டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல. இப்போ உள்ள நம்முடைய இதிலெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் அவ்வளவு அட்வான்ஸாக போயிட்டு நம்முடைய விஞ்ஞானம். உயிர் இருந்தால் போதும், பழைக்க வச்சிடலான்னு சொல்லி. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலைமைக்கு நம்ம போயிட்டாலும் பரவாயில்ல, ஜீரோவுக்கு போயிட்டாலும் பரவாயில்ல, தெருவுக்கு வந்துட்டாலும் பரவாயில்ல, தேவன் ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஒன்றுமில்லாமையிலிருந்து அவர் ஒன்றை உருவாக்குகிறவராக இருக்கிறார். பழைய இதில் பார்த்தோம்னு சொன்னால், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறார். அவருடைய வேலை அது. ஆனால் என்னுடைய பார்வையில் நான் எப்படி இருக்கணும்? நான் சிறியவன், நான் தாழ்மையாக இருப்பேனே. ஆனால் அப்போ தான் அவர் என்னை பயன்படுத்த முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்வார், உங்களில் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். கடுகளவு இருந்தால் போதும். இந்த மலையை பார்த்து நீ தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அது அப்படியே ஆகும். கடுகளவு அந்த விசுவாசத்தை, அந்த கடுகளவு விசுவாசத்தை கூட இல்லாதபடி பிசாசானவன் அதை நம்மிடத்திலிருந்து எடுக்க பிரயாசப்படுகிறான். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எதை இழந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் தேவன் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தை நாம் ஒருபோதும் இழக்கக்கூடாது. விசுவாசத்தை நாளுக்கு நாள் வர்த்திக்க பண்ணணும். நாளுக்கு நாள் என்னுடைய வாழ்க்கையில் வர்த்திக்க பண்ணணும். ஆபிரகாம் பார்த்தோம்னா, அவனுக்கு வயசு தான் 100 ஆயிடுச்சு. ஆனால் அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இல்லை. அவன் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். அவ்வளோதான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த தேவனுடைய மனுஷனே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டு காலத்தில், பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தில், கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு என்ன பிரச்சனை? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். 24 மணி நேரமும் நம்மோடு அவர் பேசுகிறவராக இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு பேசணுங்கிறது இல்லை, ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அதனால் அந்த ஆவியானவரை நாம் பற்றி கொள்வோமானால் எந்த சூழ்நிலையிலும் அவர் வேத வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசுவார். நம்முடைய தனிப்பட்ட விதத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், யாரும் அறியாத சூழ்நிலையில், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் சொல்கிறார், இதோ உலகத்தின் கடைசி பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உடனே இருக்கிறேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால் நான் ஒருபோதும், அவர் ஆண்டவர் சொல்வார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன், நான் தனியாக இல்லை. அதே போல் இந்த உலகத்தில் ஒருபோதும் நாம் தனியாக இருக்கிறங்கிற உணர்வே வரக்கூடாது. தாவீது வனாந்தரத்தில் இருந்தார். கர்த்தர் தாவீதோடு இருந்தார்னு தான் வேதம் சொல்கிறது. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் வெறுமைக்கே வேலை கிடையாது. அவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அவர் கடைசியாக ஜபிக்கும் பொழுது அப்படி தான் செய்வார். ஆண்டவரே, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டுமே. நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் உம்முடையவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி தான் அவர் ஜபித்தார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் நாம் தேவனோடு இசைந்த ஒரு வாழ்க்கை, தேவனோடு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குமானால் நாம் எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் கேட்டோம் அந்த எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எதுக்கு ஆண்டவர்கிட்ட போகிறோம்? ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம்னு சொன்னால் நமக்கு உடம்பு முடியல, இப்போ டாக்டர்கிட்ட போனால் நமக்கு சுகம் கிடைக்கும், ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார்னு சொல்லி நம்பி போகிறோம். எவ்வளவோ நம்மளோட தேவை உடையவர்கள்ட்ட, ஒரு
ஏதாவது ஒரு முகாம் நடக்குது, ஏதாவது ஒரு கலெக்டர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்க போகிறோம், ஏதாவது ஒரு காரியம் போகிறோம்னா இது நடக்கும், அதுக்காக தான் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் போகும்பொழுது மட்டும் ஏன் நம்மிடத்துல விசுவாசம் இருக்க மாட்டேங்குது? அது விசுவாசத்தோடு போகணும். பவுல் சொல்வார், நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன், அவரை நான் அறிய வேண்டிய பிரகாரமாய் நான் அறிந்திருக்கணும். அவர் சொல்வார், மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறியவில்லைன்னு. மாடு கூட அறிஞ்சு வச்சிருக்கு, கழுதை தன் ஆண்டவனின் முன்னணி அறிஞ்சிருக்கு. நாம் அறிஞ்சிருந்தோமானால் நாம் ஏன் பதஷ்டப்பட போகிறோம், கவலைப்பட போகிறோம்? ஏராளமான நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் நிறையா இருக்குது. உன்னை தொடுகிறவன் என் கருவழியை தொடுகிறான்னு இருக்குது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த பூமியில் ஏதாவது நம்மளால் செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் தான் நமக்கு பலத்தை கொடுக்குறாரு, ஆலோசனையை கொடுக்குறாரு, ஒரு ஏவுதலை கொடுக்குறாரு, ஒரு விருப்பத்தை கொடுக்குறாரு செய்யும்படி. எல்லாமே அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறது தான். பிரியமானவர்களே, நான் உண்மை ஆண்டவரே, இந்த பூமியில் இப்போ தாவீது சொல்வார், அவரை நான் என்னுடைய வலது பாரசத்தில் வைத்திருக்கிறேன்னு சொல்லி. நான் பூலோகத்தில் எதை இழந்தாலும் மூடு இருக்கிற ஐக்கியத்தை மட்டும் நான் இழக்கவே கூடாது. ஆண்டவர் அதுக்காக தான் கதறினார். ஏலி ஏலி ஏலாமா சபக்தானின்னு எதுக்கு சொன்னார்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு. சிலுவையில் இருக்கும் பொழுது தான் பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள உறவு அங்கே முறிந்தது. அந்த வேலைக்காகத்தான் அவர் தேவனிடத்தில் கதறினார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் அது போயிட்டு இது போயிட்டுலாம் கதறாமல் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, சவுலிடத்தில் வந்து ராஜ்யபாரம் இருந்தது, வேலைக்காரர்கள் இருந்தாங்க, அரசாங்கம் இருந்தது, ராஜ்யபாரம் எல்லாமே இருந்தது. ஆனால் சவுலை விட்டு தேவனுடைய ஆவி நீங்கினார்னு இருக்கு. அவனை ஒரு பொல்லாத ஆவி ஆட்கொண்டிருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, எதை இழந்தாலும் பரவாயில்ல, நான் வறுமையில் இருந்தாலும் பரவாயில்ல, வியாதியில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? அந்த உறவு இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்குமானால், அந்த இடத்துக்கு அந்த உறவுக்கு இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலையுமே இல்லை. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கேட்டோம், பிசாசானவன் அந்த சாலமோன் அந்த கேடகம் பறிபோனது போல திருட்டு போன போது அவன் என்ன செய்தான்? வெண்கலத்தால் ஆன ஒரு கேடகத்தை செய்து அதில் தங்கம் முலாம் பூசி வைத்திருந்தது போல இந்திய நாட்களிலும் ஆதியில் இருந்த அப்போஸ்தலர்கள்ட்ட இருந்த விசுவாசம் எப்படி இருந்தது? இந்த 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறம்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திராளியாகிய ஈசாக்கோவோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். இப்படி நிறைய பார்த்தோம்னா விசுவாசத்தினால் அப்படி இருந்த காரியங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த நாட்களில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் கேட்டோம், எல்லாத்துக்கும் பஞ்சமே கிடையாது. ஆனால் விசுவாசத்துக்கு தான், விசுவாசம் வந்து இப்போ சுருங்கி போயிட்டுன்னு சொல்லி பெரிய ஒரு காலத்தில் பிரதர் தான் சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் பெருங்காயம் இருந்த டப்பா தான் இருந்தது, பெருங்காயம் இருந்தது. இன்றைக்கி அதில் பெருங்காயம் இல்லை, வாசனை தான் வீசிக்கிட்டு இருக்கு. இடத்துல விசுவாசம் இருக்கிறது போல் நம்ம போக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம் பிரியமானவர்களே. அதனால் நம்ம இடத்துல விசுவாசம்னா எப்படி இருக்கும்? அவரை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் பதறான். அதனால தான் ஆண்டவர் அந்த படகுல செல்லும் பொழுது புயல் வீசும் பொழுது அவர் பாட்டுக்கு சாதாரணமாக காற்றையும் கடலையும் அதட்டினார், அவ்வளவுதான். அது அமைதல் உண்டாயிற்று. அப்போல நாம் கேட்டது போல் நம்முடைய சரீரத்தை நாம் அடக்கி ஆள நாம் கற்றிருப்போமானால் இந்த அண்ட சராசரமும் நமக்கு அடங்கி நடக்கும். இதை நான் எவ்வளோ சூழ்நிலையில் நானும் பார்த்துருக்கேன்.
அதனால் பெரியம்மாள்களை வரப்போகின்ற நாட்களில் நாம் ஏராளமான வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். வரப்போகின்ற நாட்களில் நாம் எதை இழந்தாலும் நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை இழக்காதபடி நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். உங்களை எதிராளியாக்கிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான்னு இருக்குது. நீங்கள் அதில் வசனத்தில் பார்த்தோம்னா அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு இருக்கும். பிசாசுக்கு நாம் எப்பொழுதுமே அவன் நம்ம இடத்துல என்ன செய்வான்னா அதை ரீதி அது விசுவாசிப்பான், விதைப்பான், அவிசுவாசத்தை கொடுப்பான். எப்பொழுதும் நம்ம இடத்துல இருக்க நம்மளை சோர்வுக்குள்ளே ஆக்கிடுவான். அதில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவனுக்கு முன்பாக நாம் அறிக்கையிட வேண்டும். நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து நாம் சாத்தானை ஜெயிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நாம் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் ஒரு முறை நாம் திரும்பி நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய விசுவாசம் உண்டோ என்று சொல்லி நம்மை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை நாம் பரிசோதித்து பார்ப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை பிரியப்படுத்துவது அந்த விசுவாசத்தின் ஊடாக, விசுவாசத்தினாலே நாம் தேவனை பிரியப்படுத்தக்கூடும். ஆகையால் நாம் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் நாம் திரும்ப நாம் மனதிலையும் நம்முடைய சிந்தையிலையும் அந்த வார்த்தைகளை நாம் நிதானித்து அதில் நாம் யோசித்து பார்ப்போம். நாம் 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் நாம் ஜெபிக்கலாம். சகோதரர், நாம் நம்முடைய திவ்யமான நல்ல வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் விலையேறப்பட்டதாக இருக்கிற ஆண்டவரே இந்த விசுவாசத்துக்காக ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்துடனும் விசுவாசித்தும் ஆண்டவரே இந்த பூமியில் வாழ எங்களுக்கு உமது கிருபையும் தயவையும் தாங்க ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் வேரூன்றி ஆண்டவரே அதில் கட்டப்பட எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை எங்கள் கைகள் பிடித்தவர்களாக இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. இங்கு கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருநாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திவ்ய வார்த்தைகளுக்கு எங்கள் இருதயங்களில் கனி கொடுக்கவும் பலன் கொடுக்கவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. தேவையோடும் இருதயத்தில் பாரத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுவிப்பீராக ஆண்டவரே. ஆம் சாமி, நாங்கள் விசுவாசத்தினாலே நிலைத்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க ஆண்டவரே, சூழ்நிலைகளை நாங்கள் எதிர்த்து நிற்க தகப்பனே, எல்லாவற்றிலும் விசுவாசத்தினாலே நாங்கள் உம்மிடத்தில் கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, சூழ்நிலையில் ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள கரம், உம்முடைய விசுவாசத்தை நீர் எங்களுக்கு வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுடைய அவ்விசுவாசம் நீங்கி போகும்படி உதவி செய்யுங்க, பொறுப்படுத்த வழி நடத்துங்க. சபை கூடி வந்து உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உம்முடைய விசேஷ நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய பரிசுத்தாவினால் ஒவ்வொருவரையும் இருதயங்களை நிரப்பி அருளுங்க. தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.